ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியறவர் வந்து நம்மளோட சூப்பர் ஹீரோ. ஏன் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு பாவத்துல கும்பிடுவாங்க. ரைட்? சோ இவரோட பாவம் என்ன, இவர் யாரு அப்படின்னு சொல்றேன். திவ்ய தேசம் நம்பர் 59, 59வது திவ்ய தேசம் பெருமாள் தான் இவர். ரைட்? இவரோட பேரு சொல்றதுக்கு முன்னாடி இவரோட காம்பினேஷன் சொல்றேன். என்ன காம்பினேஷன் அப்படின்னா, இவர் வந்து நிறைய ஃபார்ம் காம்பினேஷன்ல இருக்காரு. என்ன காம்பினேஷன்னா, ராமா கம் கிருஷ்ணா கம் விஷ்ணு. எப்படி அப்படின்னா, நிறைய கதைகள் நம்ம கேட்டிருப்போம். எனக்கு ராமர் உண்டிதான் கும்பிடணும் அப்படின்னு நம்ம அனுமான் மாதிரியும், எனக்கு கிருஷ்ணர் தான் வேணும் அப்படின்ற கோபிகள் மாதிரியும், என்னதான் இருந்தாலும் விஷ்ணு ஃபார்ம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நாராயணா நாராயணான்னு சொல்லியிருக்கிற நம்ம நாரதர் மாதிரியும் நிறைய பேரு அந்த விஷ்ணு ஃபார்ம், நாராயணன் ராமர் ஃபார்ம், அந்த கிருஷ்ணர் ஃபார்ம், ஒரு ஒரு ஃபார்ம்ல அட்டாச்மெண்ட் இருக்கும். இப்போ யார் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவர் யாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ ஏன் இந்த கதை எடுக்கிறேன்னா, இவர் ஆஸ் ஐ செட் 59th திவ்ய தேசத்துல இருக்கிற வீர ராகவ பெருமாள் கோயில் இது. இது திருவள்ளூர்ல இருக்கு. ராகவா அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், ராகவ குலம் என்றதே நம்மளோட ராமரோட டைனாஸ்டி ரகுகுலம். ராகவா அப்படின்னா ராமரை குறிக்கிறது. சம்பந்தமே இல்லையே, ராமரை இந்த மாதிரி எல்லாம் நாங்க பார்த்ததே இல்லையே, இப்படி எப்படி ராமர் இருப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். எப்படி வேணா அவங்க இருப்பாங்க, ஆனா அவர் ஏன் இருக்காருன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ நம்ம பிளாஷ்பேக் ஸ்டோரி போலாம். சோ இங்க வந்து பிளாஷ்பேக் ஸ்டோரியோட பிளாஷ்பேக் எப்பவுமே நம்மளோட புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள் எல்லாமே ஒரு கதையோட நிக்காது. ஒரு கதைக்குள் 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 அப்படின்ற மாதிரி. சோ நான் வந்து அந்த ஒரிஜினல் கதை சத்திய யுகத்துல, விச் இஸ் ஆல்சோ கால் கிருதா யுகம். ரைட்? கிருதா யுகம் அண்ட் சத்தியயுகம் ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ ஒருத்தர் யார் இருந்தாருன்னா, குரு புண்ணியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு சேஜ். ரைட்? அவர் மனைவி வந்து சத்தியவதி. பத்ரிகா ஆசிரமத்துல இருந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு என்னடா அப்படின்னா, பையன் வேணும் அப்படின்னு. இங்க நம்மலாம் கும்பிடுற மாதிரி எனக்கு பையன் வேணும் அப்படின்ற ஆசை இல்ல. இவங்களுக்கு வந்து கும்பிடுறதுக்கோசரம், பக்தி கொண்டு வரதுக்கோசரம் ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய அஹ், உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல அவ்வளவு ஈஸி இல்ல. நம்மள மாதிரி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியாது. அப்போ நிறைய யக்னங்கள் பண்ணணும். அவர் வந்து சாலி யக்னா அப்படின்னு பண்ணாரு. சாலி யக்னானா ஒரு டைப் ஆஃப் ரைஸ்ல பண்றது. ரைட்? அதனால அந்த மாதிரி ஒரு யக்னம், ஃபயர் யக்னம் வந்து பண்ணிட்டு இருக்கச்சே கடைசி நாள் வந்து அவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, நாராயணன் வந்து ரொம்ப சந்தோஷம். அதான் சொன்னனே, மல்டிபிள் காட் அப்படின்னு. அவரோட அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்றாருன்னா, அவருக்கு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, கேட்டால் வரம் கொடுப்பார், அந்த மாதிரி வரம் கொடுக்குறாரு. அவருக்கு என்ன வரம் வேணும்ன்றதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லினேன். பையன் வேணும் அப்படின்னு சொன்னாரு. பக்தினால வர்ற பையன், அதுவும் அந்த சாலி அப்படின்ற யக்னா பண்ணதால அவருக்கு பேர் வந்து சாலி போத்ரன் அப்படின்னு பேர் வச்சாரு. அந்த யக்னத்தினால வந்ததால அந்த பையன் வந்து ஃபுல்லா அந்த பக்தியோட இருந்தாரு. அப்கோர்ஸ் நாராயணன் டிசப்பியர் ஆயிட்டாரு. அவர் அவர் நாராயணனை பார்க்கல. அதனால அந்த அந்த சாலியோத்திரன் என்னன்னா, அந்த பக்தியை கண்டினியூ பண்ணார். அப்படியே பண்ணி பண்ணி அந்த பிரசாதம் எல்லாம் பண்ணிட்டு, அவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நான் கிருத்தே யுகம் சொல்லியிருக்கேன். சோ ப்ளீஸ் அந்த டைம்க்கு போங்க. ரைட்? உடனே எப்படி அப்படின்றத நம்ம கேட்க கூடாது. இந்த வை என்ற கேள்வியை வந்து நம்மளோட கலியுக ஸ்பெஷாலிட்டி. கேள்வி கேட்கறதுல தப்பே இல்லை. ஆனா கேள்வி கேட்கறச்சே என்னன்னா, ஆன்சர் தெரிஞ்சுக்கணும் என்ற பாவத்துல நம்ம கேட்கணும். தத்வித்தி பிரணி பிராத்தேன பிரணி பிரஸ்னேன சேவையா உபதிருஷந்தே தே ஞானம் ஞானின தத்துவ தர்ஷினக என்ற மூட்ல இருந்தா வெல்கம். இல்ல இல்ல, எனக்கு வந்து கேள்வி கேட்கணும், ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு செக் பண்ணணும் அப்படின்னு இருந்தா, எனக்கு ஆன்சர் தெரியுதோ இல்லையோ தெரியாது, ஆனா உங்களுக்கு கேள்விக்கு ஆன்சர் கண்டிப்பா கிடைக்காது. இது நம்ம எல்லாருக்குமே அப்ளிகபிள். இதை நான் சொல்ல, கிருஷ்ணர் சொன்னாரு. சோ அதனால இங்க வந்து ஏன் இந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன்னா, சாலி ஹோத்ரன் அப்படின்றவரு ஒன்ஸ் இன் இயர் தான் சாப்பிடுவார். சாப்பாட்டை கூட எப்படி அவரோட ஸ்பெஷாலிட்டினா, ஜஸ்ட் லைக் தட் எடுத்து சாப்பிட மாட்டாரு. அவர் வந்து அந்த பர்டிகுலர் சாப்பாடு கூட டிவைட் பண்ணுவார். 3 பங்கா டிவைட் பண்ணுவாரு. எப்பவுமே பிரசாதம் சாப்பிடுற மாதிரி ஃபர்ஸ்ட் நாராயணனுக்கு ஒரு பங்கு சாப்பிட்டுட்டு, 2வது பங்கு வந்து நம்ம முன்னாடி கூட கேட்டிருப்போம், அதிதிகளுக்கு கூப்பிட்டு சேரிட்டியா கொடுத்து தானம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 3வது பங்கு தான் அவர் சாப்பிடுவார். இப்ப இருக்கிற பசங்க சொல்லுவாங்க, ஹவு இஸ் இட் பாசிபிள், ஐ கான்ட் ஈவன் ஸ்டார்வ் ஃபார் 1 hour, ஹவு கேன் நீ ஸ்டார்வ் ஃபார் 1 year அப்படின்னு நம்ம பசங்க எல்லாம் கேட்கறதுக்கு நீங்க சொல்ல வேண்டிய ஆன்சர் அதுதான். நான் மறுபடியும் சொன்னேன், கிருத்தே யுகம்.
ரைட்? சத்திய யுகத்துல அவங்களால பண்ண முடிஞ்சிச்சு. வருடங்கணக்கா அவங்களால ஃபாஸ்டிங் இருக்க முடிஞ்சிச்சு. இப்போ நாராயணாவில இருந்து பிறந்த அவர் கொடுத்த வரம், ரைட்? அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு ஆசை அவர். அதனால அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பிராமணர் ஃபார்ம்ல வராரு, ஃபார்ம், ரைட்? இப்போ அவர் வந்து அந்த ஃபார்ம் எடுத்துட்டு வராருங்க. வந்த உடனே அங்க என்ன ஆகுதுன்னா, இந்த கடையெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இவர்கிட்ட வந்து எனக்கு பசிக்குது அப்படின்னு கேக்குறாரு. சோ இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். பசிக்குதுன்ன உடனே அவர் வந்து அந்த ஒரு பகுதி 1/3 பாகத்தை கொடுக்குறாரு. அது ஆஸ் யூஷுவல் அந்த கெஸ்ட்டுக்கு கொடுத்த பாகத்தை கொடுத்த உடனே அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு எனக்கு பசிக்குது அப்படின்றாரு. சரி, ஓகே, மறுபடியும் கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அதுவும் அவர் பசிக்குதுன்னு கேட்ட உடனே அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் அந்த பிரசாத பாகத்தையும் கொடுக்குறாரு. புண்ணியமா போட்டுமே அப்படின்னு அந்த பாகத்தையும் கொடுக்குறாரு. அப்புறம் வந்து பசிக்குதுன்னு கேட்கல. ஆனா சாலி ஓத்துறன்னு பாக்குறாரு. நம்ம யாராவது சாப்பிட்டா நம்ம மூஞ்சிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, the face is a reflection of the heart என்ற மாதிரி, உள்ள நினைக்கிறது முகத்துல தெரியும்ன்ற மாதிரி அவருக்கு அந்த ஃபேஸ்ல தெரியுது. கொஞ்சம் டிஃபரன்ஸ் மறுபடியும் நான் சொல்றேன். இது வந்து சத்தியயுகம். இப்பமா இருந்தா ஃபேஸே பார்க்க மாட்டோம் நம்ம. ஏன்னா மறுபடியும் கேட்டா நம்மளுக்கே இல்லையேன்னு. ஆனா சத்தியயுகம், சாலிஹோத்திரன் வந்து ஒரு டிவோட்டி. அதனால அவர் வந்து அவர் ஃபேஸ பார்த்த உடனே பசி இன்னும் தீரலைன்னு சொல்லிட்டு அவரோட பங்கும் கொடுத்துடுறாரு. ஸோ பேசிக்கலி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவர் டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சரிடா, என்னடா கிளம்பிட்டாரு? ஏன்னா சாலிஹோத்திரன் நான் சொல்லியிருக்கேன் ஒன்ஸ் a year தான் சாப்பிடுவாரு. அது கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஏன் ஒன்ஸ் a year அப்படின்னா, அமாவாசை நாள், அதுவும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த அந்த பர்டிகுலர் ஒரு அமாவாசை இந்த இயர் தான் அவர் சாப்பிடுவார். புஷ்ய அமாவாசை. ஸோ பேசிக்கலி அந்த டைம் ஒரு பர்டிகுலர் மந்த்ல தான் அவர் சாப்பிடணும்ன்ற, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வச்சுக்கோங்க நம்ம புரிஞ்சுக்கிற பாவத்துல. ஸோ ஸோ 1 year ஆயிடுச்சா, அவருக்கு சாப்பாடு காலி ஆயிடுச்சா, ஸோ அடுத்த வருஷம் வர்றாரு, ரைட்? ஸோ செகண்ட் டைமும் வருவாரு. ஒவ்வொரு வந்துட்டாரு, ரைட்? நாராயணன், ரைட், வராரு. சரி, நாராயணன் நாராயணன் சொல்லிட்டு இருக்கீங்களே, ராமர் இல்லையானா? அப்கோர்ஸ் ராமர் தான் வராரு. பட் நாராயணன் சொல்றதுக்கு உங்களுக்கு மீனிங் கொஞ்ச நேரத்துல புரியும். ஸோ வந்துட்டு மறுபடியும் பிராமணா வந்துட்டு ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்காரு. இவர் வந்து ஒரு ஹெர்மிட்டேஜ் வச்சுக்கோங்க, அதாவது சேஜோட வீடு, ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, குடிசை, இப்படி வேணா சொல்லலாம். ஸோ இந்த பிராமின் வந்து ஆல்ரெடி ரொம்ப பசிமா, ரொம்ப தாகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க வந்த உடனே இவர் வந்து ஆஸ் யூஷுவல் கெஸ்ட்டுக்கு வச்ச பிரசாதம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தான் தெரியுமே கதை. ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, உடனே மூணையும் சாப்பிட்டுறாரா அப்படின்னு கேட்காதீங்க. சோ இப்போ என்னன்னா, அவர் கெஸ்ட்டுக்கு வச்ச பிரசாதம் சாப்பிட்ட உடனே அவர் ரொம்ப திருப்தி அடைஞ்சிடுறாரு. ஏன்னா அந்த முடிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் அவர் எக்ஸ்பிரஷன் ட்வை அப்படின்னு போகுது. அவரோட ஃபுட்டும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ட்ரை கொடுத்து பிரசாதமும் கொடுக்குறாரு. அந்த ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு அவர் என்ன கேட்கிறாருன்னா, நான் படுத்துக்கிறதுக்கு, சாப்பிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், தூங்குவோம் இல்லையா, அதே மாதிரி இவர் சொல்றாரு. இப்போ தமிழ், பியோர் தமிழ் நம்மளுக்கு எல்லாம் தெரியாது. அதுவும் என்ன மாதிரி ஆசாமிங்கள்ல இருந்தா இருக்கிற தமிழே தெரியாது. இப்போ நம்ம சொல்ற திருவள்ளூர் பண்றது எப்படி வந்துச்சுன்னா, திரு ஏவலூர். ஏவல் அப்படின்னா வேர் டு ஐ ரெஸ்ட், வேர் டு ஐ ஸ்லீப், நான் எங்க படுத்துக்கிறது அன்றதா அர்த்தம் ஏவுல் அப்படின்னு. திருவன்றது அவர், திருவள்ளூர் ஆனா அவர் படுத்துக்கிட்ட இடம் அப்படின்னு. இப்போ வந்த என்ன ஆகுதுன்னா, அந்த எங்க படுத்துக்கிறதுன்னு அந்த கேட்கிற உடனே இங்க படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்க அப்படின்னு சொல்றாரு. சோ ஏன் இத சொல்றேன்னா, இங்க படுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், எனக்கு எந்த இடம் அப்படின்னா இது உங்களோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஈஷோபனிஷத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்லோகா இதுதான். ஈஷா வாஷமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத் தேன திக்தேன புஞ்சிதா மாகிருத கஷ்யஸ்வித்தனம் அப்படின்னு. எதுக்கு சொல்றேன்னா, இது எல்லாமே ஆண்டவனோட ப்ராப்பர்ட்டி தான். இது நம்ம என்னதான் தியரி எடுத்தாலும், நம்ம மைனஸ் லெவல்ல இருந்தாலும் நம்ம ஆக்ஷன் லெவல்ல இருக்காது. மனசு என்ன ஞானம், ஆக்ஷன் ஆனா விஞ்ஞானம், அந்த லெவலுக்கு நம்மளுக்கு இருக்காது. ஆனா இவர் பாருங்க, இது உங்க இடம், உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அப்போ படுக்கறச்சே ரொம்ப அழகா, சூப்பர் ஹேண்ட்ஸமா, எக்ஸ்ட்ராடினரி லுக்ல காட்சி அளிக்கிறாரு. யாரு ஆனா, அவர் நம்ம ராமர். இப்போ அந்த காட்சியை உங்களுக்கு காட்டுறேன். இது சாக்ஷாத் திருவள்ளூர், அதுதான் ஏவலூர், அந்த ஊர்ல இருந்தவர் தான் இவர். சரி, இவரை என்னடா ஏன் இவங்களை காட்டுறீங்க அப்படின்னா, இவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம 1 minute சொல்லலாம். ராமருக்கும் இவருக்கும் எனக்கு தெரியலையே என்றதுக்கோசரம், ராமர் வந்து எப்பவுமே ஸ்டாண்டிங் போஸ்ட்ல தான் நம்ம பார்ப்போம். ஸ்டாண்டிங் ஆர் வாக்கிங் பாஸ்டர் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவர் ஸ்லீப்பிங் பாஸ்டர்ல ஏன் இருக்காருன்னா,
அவர் டயர்டா இருக்காரு. அந்த வில்லெல்லாம் விட்டுட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு. நம்ம ஒண்டிதான் ரெஸ்ட் எடுக்கணுமா? அவரும் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லையா? சோ அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறச்சே நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், அவர் கை வந்து என்ன முத்திரையில இருக்குன்னா அவருக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்குறாரு, அந்த முத்திரையில இருக்கு. ரைட். இவர் தூங்குறச்சே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட் தான் போத்திருப்பாங்க, ரெட் செக். இன்னி வரை அந்த செக்டு பெட்ஷீட் தான் அவருக்கு பெட்ஷீட்டே தவிர, யூஸ்வலா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ராமராவது கிருஷ்ணராவது விஷ்ணுவாவது நாராயணாவது எல்லாருமே வந்து வெல் ட்ரெஸ்ட், வெரி பியூட்டிஃபுல்லி ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இல்ல. ஏன்னா இவர் வந்து அவர்கிட்ட இருந்த அந்த துணியை தான் அவரு போத்துறாரு அப்படின்றது தெரியும். பகவத்கீதால சொல்றாரு இல்ல, பத்திரம் புஷ்பம் பயம் தோயம் ஏமே பக்தா பழைசதி ததம் பக்தி உபாசிருத்தம் அஷ்னாமி பிரயதாத்மனக. சோ இவர் வந்து அப்கோர்ஸ் இதுல வந்து பெட்ஷீட் இல்ல, பட் அவரால முடிஞ்ச அந்த பெட்ஷீட் இன்னி வர அதே செக்டு, அதே கலரு, அதே மெஷர்மெண்ட், அதே திக்னஸ்ல ஒரு ஃபேமிலி பண்ணி கொடுப்பாங்க. அங்கதான் ஆர்டர். இப்ப நம்ம வெளியில எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. அங்க பண்ண அந்த பெட்ஷீட் தான் இன்னமும் அவருக்கு போத்துவாரு. இந்த ரூபத்துல அவர் ஆக்சுவலா பார்த்தா ராமருக்கு அவர் மடியில படுத்துக்கிட்டு, ஆக்சுவலா ஸ்டோரி என்னன்னா அவர் தட்டி சொல்றாரு, அவர் தூக்க வைக்கிறார். அப்புறமா வந்து அவர் கண்ணு திறந்த உடனே நீங்க இங்கே இருந்துடுங்க, இதுதான் உங்க ஊரு, எனக்கு காட்சி அடிச்ச மாதிரி எல்லா ராமர் பக்தர்களுக்குமே காட்சி அழிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா இங்க வந்து காட்சி அழிக்கிறாரு. இது வந்து ஒரு ஸ்டோரி. என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி என்று சொல்றீங்கன்னா பல ஸ்டோரிகள் இருக்கு. சரி, ராமர் பக்திக்கு ராமரா காட்சி அளித்தாருன்றது தெரியும். அண்ட் இதுல இன்னொரு ஸ்டோரி, அவர் முதிரையோட இருப்பார், அந்த முதிரைக்கும் வரேன். சோ இது ஒரு ஸ்டோரி ஆயிடுச்சா. இந்த ஸ்டோரி ராமரை குறிக்கிறது. சோ ராமர் இருக்காரு, வெயிட் பண்ணுங்க, அவசரப்படிக்காங்க, நிறைய ஸ்டோரி இருக்கு, லவ் ஸ்டோரி எல்லாம் வரும். சோ இங்க இருக்கிறதால இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி நான் அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கள் பார்ட் 1 ராமா. பார்ட் 2 என்னடா அப்படின்னா, அத்தாச்சி நீங்க சொல்றது நிறைய கான்ட்ரடிக்ஷன். ஒரு சைட்ல ராமர்ன்றீங்க, வில்லு இல்ல, ஏதோ வில்ல விட்டுட்டு வந்தாருன்னா யுத்தம் எல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. அதனால அவர் பசியாட வந்து சாப்பிட்டு அணிஞ்ச உடனே ஸ்லீப் மோடு போயிட்டாரு. ஏன்னா நம்ம கூட கம்ப்யூட்டர் ஸ்லீப் மோட் போயிடும் இல்லையா, அந்த மாதிரி அவரும் ஸ்லீப் மோட் போனாரு, ஒத்துக்கிறேன். ஆனா சம்பந்தமே இல்லாம கர்ப்போதக சாயி விஷ்ணு இருக்காரே, முதிரை வந்து டீச்சிங் முதிரை எல்லாம் இருக்கே, அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்கே, இது சம்பந்தம் இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க. சோ இப்போ வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ண போறோம். எங்க மூவ் பண்றோம் அப்படின்னா கிருஷ்ணர் கதைக்கு. கிருஷ்ணருக்கு விஷ்ணுக்கு எல்லாம் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. சோ இப்போ வந்து ராமர் பக்தருக்கு அட்ரஸ் பண்ணியாச்சு, யாரு, நான் இல்ல, அவரு. இப்போ கிருஷ்ணர் பக்தருக்கு அவர் வராரு. சோ கிருஷ்ணர் பக்தர்களுக்கெல்லாம் இந்த சந்தேகமே வராது. ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல வெரி கிளியர்லி ஃபர்ஸ்ட் கேண்டோ 3rd சாப்டர்ல என்ன சொல்றாரு, ஏதே சாம்ச கலா பும்சஹ கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் ரூபம் மிருதுனா தே யுகே யுகே. சோ பேசிக்கலி ஏதே சாம்ச கலா பும்சஹ, ரைட். இது வரைக்கும் வந்த அவதாரங்களிலும் இனிமே வர அவதாரங்களிலும் கலா பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான், ரைட். அவதாரம் இல்ல, அவதாரி, சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட். அப்படின்னா எல்லா அவதாரங்களுக்கும் காரணமா இருக்கும் கடவுள், ரைட். ஏதே சாம்ச கலா பும்சஹ கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருதுனந்தே யுகே யுகே. இந்திரரின் எனிமீஸான டீமன்களை அழிக்கிறதுக்கு யுகம் யுகம் வருவார். அந்த கிருஷ்ணரான அவரோட ஃபார்ம் தான் இங்க தெரிகிறாரு. கிருஷ்ணர் தேவிக்கு அம்மா பிறக்கச்சே, அதாவது கிருஷ்ணர் வந்து தேவிக்கு அம்மா பிறக்கச்சே அவர் இங்க டுவல் ரோல் எடுத்தாங்க, மதர் அண்ட் கிராண்ட் மதர். எப்படி மதர் அண்ட் கிராண்ட் மதர் அப்படின்னா, கிருஷ்ணர் பிறந்தாரு ஆப்வியஸ்லி மதர். கிராண்ட் மதர் எப்படின்னா அதே டைம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் எடுக்கிற ஃபார்ம் 400 ஃபார்ம், அந்த விஷ்ணு ஃபார்ம், ரைட், எடுக்கிறச்சே அவரு கர்ப்பத்துல இருந்து உண்டானாரு பிரம்மா. அதனால அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. சோ நம்மளோட மையனோட பையன் என்ன சொல்லுவீங்க, கிராண்ட் சன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, பேரன். அப்படின்னா அவங்களோட ரோல் என்ன, அவங்க பாட்டி. சோ அதனால அம்மா அண்ட் பாட்டி ஒரே டைம் ஆறாங்க. அப்கோர்ஸ் அந்த காலத்துல அந்த மாதிரி ஆயிட்டு இருப்பாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அம்மாவும் பிரெக்னென்ட் ஆவாங்க, குழந்தையும் பிரெக்னென்ட் ஆகும், ஒரே டைம் அம்மாவும் ஆவாங்க பாட்டியும் ஆவாங்க. பட் இந்த டைம் ஒரே டைம் ஃபர்ஸ்ட் ஒரே சைல்ட்ல ஒரே அட்டெம்ப்ட்ல ஆறு. சோ இதுவும் ஒரு கான்ட்ரடிக்ஷன். கான்ட்ரடிக்ஷன்லயே இருந்துட்டு இருந்தா கதையை அனுபவிக்க முடியாது. ஏன்னா கான்ட்ரடிக்ஷன்ன்றது என்ன, என்னால புரிஞ்சிக்க முடியலன்னா அது கான்ட்ரடிக்ஷன். என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, உங்களால புரிஞ்சிக்க முடியலன்னா அது என்னோட இன்ஃபீரியர், அதாவது என்னோட கெப்பாசிட்டி. உங்களை புரிய வைக்கிற லெவலுக்கு எனக்கு டேலண்ட் இல்லை. ஆனா நான் சொல்றது தப்புன்றதோ இல்ல நான் சொல்றது உண்மை இல்லைன்றதும் இல்லை, ஏன்னா இது எல்லாமே சாஸ்திரங்கள், ரைட். ஏன் அப்படின்னா அது ஏன்றதும் மறுபடியும் வரும், ஏன்னா இதை பத்தி பாடி இருக்கிற ஆழ்வார்கள் எல்லாம் அப்புறமா நான் பேசுறேன். பட் மெயின் கதை நம்மளுக்கான, நம்மலாம் டைரக்ட் டிவோட்டிஸ் இல்லையா, ஆண்டவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ணருக்கோசரம் எடுக்கிறார்.
ஓகே மாதாஜி, லவ் ஸ்டோரி ஏதோ சொன்னீங்களே, அதை சொல்லுங்க, நம்மளுக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ இங்க லவ் ஸ்டோரி வருது. திருவள்ளூர் பத்தி சொன்னேன். அங்க வந்து அந்த கிங், அதாவது அந்த இது எல்லாமே ஒரு ஒரு கிராமம், ஒரு வில்லேஜ், அதெல்லாம் சேர்த்து ஒரு கிங் இருப்பாங்க. அந்த வில்லேஜ்ல ஒரு ராஜா இருந்தார். ரைட். இப்போ வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கிருஷ்ணரோட பையனோட பேரு, ஆனா அந்த ராஜாக்கும் அதே பேர் இருக்கு. ரைட், கெஸ் பண்ணிருப்பீங்களே. பிரதியும் தான். ரைட். ஏன் அதனா அந்த பேர்ல அந்த ராஜா இருக்காரு, அந்த பொண்ணுக்கு வந்து செம்ம இஷ்டம். இந்த நாராயணன் ஃபார்ம் இப்ப வந்துட்டு இருக்காரு. ரொம்ப இதை விட ஹேண்ட்ஸமா ஒரு பையனை பார்க்கலையே, எனக்கு இவன்தா வேணும் அப்படின்னு கேட்க போய், உங்க எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணருக்கு ஈக்குவலோ ஹேண்ட்ஸமாவோ கிட்ட கூட யாரும் போக முடியாதுன்னு. அதனால அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பெண், கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவர் கிளம்பி போயிட்டாருன்னா என் பெண் வந்து எங்கேயோ போகணுமே. ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும் கல்யாணம் பண்ணா பையன் வீட்டுக்கு போகணும். ஆனா ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம எல்லாம் சொல்றோம் இல்ல, இந்த கலியுகத்துல வீட்டோட மாப்பிள்ளை, இது ஆக்சுவலா அங்கேயே இருந்திருக்கு. சோ வீட்டோட மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா போட்டாரு கண்டிஷன். சோ வீட்டோட மாப்பிள்ளையா நான் இருந்துடுறேன் என்ற ப்ராமிஸ் நாராயண் கொடுத்ததால இங்க வந்து பாத்தீங்கன்னா, அவர் வீட்டோட மாப்பிள்ளையாவை அதே திருவள்ளூர்ல இருந்துட்டாரு, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு. சோ இப்போ தெரியுதா, 3 ஃபார்ம்ஸ் 3 ஸ்டோரிஸ் என்ன அப்படின்னு. சோ ராமராவும் காட்சி அளிக்கிறாரு, கிருஷ்ணராவும் காட்சி அளிக்கிறாரு, அண்ட் ஆப்வியஸ்லி நம்மளோட வெரி வெரி ஸ்வீட் ஆன, நிறைய பேருக்கு விருப்பப்படுற, ஏன்னா ராமானுஜ சம்பிரதாயத்தை நாராயணா நாராயணான்னு சொல்ற அந்த நாராயணாவும் காட்சி அளிக்கிறாரு. சோ 2 in 1 சொல்லிட்டு 3 in 1 சொல்றீங்களேன்னா 4 in 1 வரும். கிருஷ்ணர் எல்லாம் மல்டிபிள் இல்லையா. சோ எல்லாமே கலந்தவர் தான் கிருஷ்ணர். சரி, இதுதான் ஸ்பெஷாலிட்டி மாத்தாஜி, இன்னும் இருக்கானா? நிறைய ஸ்பெஷாலிட்டிகள் இருக்கு. பௌதிக வியாதிகள் எதுவா இருந்தாலும், அதாவது நிறைய ஃபீவரோ கோல்டோ காஃபோ என்ன வியாதியா இருந்தாலும், கேன்சர், நான் லிஸ்ட் போட வேணாம், ஏன்னா லிஸ்ட் போட்டேன்னா இந்த ஃபுல் செஷன் நான் லிஸ்ட் ஒண்டி தான் எடுப்பேன். அந்த லிஸ்ட்ல என்னடா அப்படின்னா, அதுல என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பர்டிகுலர் வியாதியும் சிக்னஸும் ஆட்டோமேட்டிக்கா போகும். அதுதான் இந்த பௌதிக வியாதிகள் தீர்ப்பர். அந்த ஸ்பெஷாலிட்டி இவருக்கு இருக்கு. ஏன்னா அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற அந்த பாண்ட், ரைட், புஷ்கரிணி, அங்க வந்து ஆட்டோமேட்டிக்கலா கியூர் ஆகும் அப்படின்னு. சோ இவர், ஏன்னா இந்த வீர ராகவா பெருமாள் ஓட கான்சர்ட், டிவைன் கான்சர்ட் வந்து கனகவல்லி, ரைட், அவங்களும் அங்க இருக்காங்க. அதே அந்த அந்த இடத்துல, ரைட். ஏன்னா இங்க வந்து என்னன்னா வெல்லம் வெல்லம் அரைச்சிட்டு நம்ம எந்த வியாதி போகணும்னு நினைச்சாலும் போயிடும். உடம்பு வியாதி ஒண்டிதான் அப்படின்னா இல்ல மனவியாதி. மாதாஜி, மனவியாதினா நீங்க சொல்றது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமா அப்படின்னா, சைக்கலாஜிக்கல் இல்ல, நம்ம எல்லாருக்குமே மனவியாதி இருக்கு. என்ன மாதாஜி, சைக்காட்ரிஸ்ட் மீட் பண்ணணுமானா, ஆமா, அந்த சைக்காட்ரிஸ்ட் தான் இங்க இருக்காரு. நம்ம என்னன்னா, நான் உடம்பு இல்ல, அகம் அம்பாஸ்மி, நம்மளுக்கு அந்த தாட்டே வரல. ரைட், நம்ம என்ன அகம் ஐ மீ அப்படின்னு தான், அகம் பிரம்மாஸ்மி என்ற ஃபார்மே நம்மளுக்கு தாட்டே வரல. எப்போ வரோம்னா சொல்றாங்க இந்த மாதிரி ராமானுஜ சம்பிரதாயத்துல, நான் வந்து வைகுண்டம் போன அப்புறம் பெருமாள் மனசுல போய் உட்காந்துட்டு அவரை பார்த்துட்டு அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்வேனா. அங்க போய் உட்கார்றதுக்கு இங்க வந்து நான் அகம் பிரம்மாஸ்மியனா என்ன, நான் உடம்புல இல்ல, ஐ எம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணா, நான் கிருஷ்ணரின் விரிவனை அப்படின்னு தெரிஞ்சாதான் நான் அங்க போய் சொல்ல முடியும். சோ அந்த ஃபார்முக்கு நம்ம வரணும்னா அந்த வியாதி நம்மளுக்கு இன்னும் இருக்குல்ல, நான் அம்மா, நான் குழந்தை, நான் தாத்தா, நான் இந்த வீட்டு ராணி, நான் இந்த கம்பெனி சிஇஓ, எதுவா இருந்தாலும் அந்த லெவலுக்கு அந்த வியாதி போகணும்னாலும் இதே ஸ்தலம் தான். சோ நம்மளுக்கு எந்த ஃபார்ம் பிடிக்குதோ அந்த ஃபார்ம்ல காட்சி கொடுக்கிறவர் இவர், ரைட். அதனால இது வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. அந்த இங்க வந்து குளிக்கிறதுக்கு இப்போ அலௌட் இல்லை, பட் இங்க இருக்கிற அந்த தீர்த்து நம்ம தெளிச்சுக்கலாம். அண்ட் இங்க வந்து அந்த ஜாகரின்னு சொல்ற வெள்ளத்தை கரைக்கிறதா இதோட ஸ்பெஷல். அண்ட் இங்க தான் திருவள்ளூர் இதோட பேர், இந்த ஊரோட பேர் திருவள்ளூர். இப்போ வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த தமிழ்நாடு. இன்ஃபேக்ட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சொல்றாங்க, பட் இன்னும் இது எல்லாமே சென்னையோட என்ன சொல்றீங்க அந்த ஏரியால தான் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இது பிரசன்ட் வேணுமே, ஐ நீட் டெஸ்ட், எனக்கு வந்து கொடுங்க அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு நம்மள சிலர் இருப்போம். அதுக்கோசரம் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் வந்து பாகவதம்ல 4th canto நம்ம எல்லாருக்குமே தக்ஷ பிரஜாபதியோட சண்டை தெரியும். அதாவது ஒரு லைன்ல சொல்லணும்னா, சிவன் வந்து போகாதன்னு சொல்லியும் சதி தேவி போனாங்க தக்ஷருக்கு. தக்ஷர் வந்து அவரோட தந்தை. அந்த யக்னத்துல ஆல்ரெடி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்காங்களே, அதாவது தக்ஷருக்கும் சிவனுக்கும். அந்த கதை சொன்னா பேரலல் ட்ராக்ல போயிடும், அது இன்னொருத்தர சொல்றேன். பட் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, இமீடியட்டா சீதாவை பாய்காட் பண்ணிட்டாங்க. சீதா இந்த நம்ம சத்திய வந்து பாய்காட் பண்ணிட்டாங்க, நீ போகாதுன்னு. சிவா சொல்றாரு, நீ போகாதமா, யூ வில் பி இன்சல்டட், அம்மா வீட்டுக்கெல்லாம் போகாத, அப்பா அப்படின்னு போகாது, கெட் அவுட் அப்படின்னு சொல்லிடுவாரு அப்படின்னு. அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோமே. என்னதான்
பொண்ணுங்கெல்லாம் நம்மளுக்கு தெரியுமே, நம்மளுக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, ரோஷன்லாம் அப்பா கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் காட்ட மாட்டோம், காட்டவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்டி சொல்ல சதீ தேவி சொல்றாங்க, தெய்வ அம்மா வீட்டுக்கு, அப்பா வீட்டுக்கு, அண்ணா வீட்டுக்கு இதெல்லாம் போனோம்னா நம்ம வந்து இதெல்லாம் பார்க்க கூடாதுங்க, உங்களுக்கு தெரியாதா? அது உண்டி இல்லாம இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி எல்லாம் என்ன கேட்காதுங்க. ஒருவேளை அப்ப கூட வாட்ஸ்அப் மீன்ஸ்ல அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ இல்ல ஃபேஸ் டைம்ல காட்டியோ ஏதாவது பண்ணிருக்கலாம். அந்த டைம்ல என்ன கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் இப்போ நம்ம சொல்றோம்ல, ஹே ஹாய் கம் வி ஆர் ஆல் டுகெதர், திஸ் இஸ் மை ஹவுஸ், திஸ் இஸ் த பூஜா அப்படின்னு காட்டுற மாதிரி சதி சிஸ்டர்ஸ் எல்லாம் ஹை வி ஆர் ஆல் ஹியர், ஆர் யூ நாட் கமிங் அப்படின்னு ஒரு சொல்ல போய் சதி ஐ எம் ஆல்சோ கமிங் அப்படின்னு சொல்லி பை பைன்னு சொல்லிட்டு சிவா கிட்ட கிளம்பி போயிட்டு அங்க வந்து அவங்க சாம்பல் ஆயிட்டாங்க. இது வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்காதீங்க, சூசைட் எல்லாம் இல்ல, அவங்க வந்து செல்ஃப் இல்யூமினேட்டிங் ஃபயர். இதுக்கு ஒரு நியூ டெக்னாலஜி இருக்கு இங்கிலீஷ்ல, எனக்கு டக்குன்னு வரல, சம் கம்பர்ஷன் தியரியோ என்னமோ, அது ஆட்டோமேட்டிக்கா பாடி வந்து எப்படி ஃபயர் ஆகும்னு சொல்லிட்டு லேட்டஸ்டா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஃபுல்லா கண்டுபிடிச்சு முடிச்சிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், அது இன்னும் முடியல. ஸோ அந்த தியரி படி வந்து இவங்க வந்து ஆனவுடனே இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே சிவாக்கு செம கோவம் ஆயிட்டு என்ன ஆச்சு தெரியும்ல, அவர் கோவத்துல கிளம்புறதுக்கு முன்னாடி வீரபத்ரா போறாரு பாருங்க. அவர் யாருன்னா சிவனோட அம்சம். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணாரு. நிறைய கதை சொன்னா அது தக்ஷ கதை ஆயிடும். அவர் வந்து தக்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டார், ரைட்? இப்போ அது தக்ஷன்ன்றவர் பிரம்ம கொன்னா அது வந்து ஒரு நாட் அக்செப்டட் பாயிண்ட். அதனால பிரம்மர் வந்து அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பிரம்மர்னா பிராமணன் நான் சொல்றேன். பிரம்ம ஹத்யான்றது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. அந்த பிரம்ம ஹத்யா பண்ணதால இவருக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இவருக்கு நிறைய ப்ராப்ளம் ஆக போகுது அப்படின்றது தெரிஞ்சால அவரும் இங்கதான் வரானாம். என்னன்னா ஐயோ எனக்கு வந்து அந்த தோஷம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோஷம் போறதுக்கும் இங்கதான் வந்து குளிச்சாரு அப்படின்னு. சோ வியாதிகள் போகணும் அண்டாலும் இங்க, மனவியாதி போகணும் அண்டாலும் கதை, நம்மள மாதிரி வேற பௌதிக வியாதி போகணும்னாலும் இங்க, அதுவும் இல்லாம பிரச்சனை ஃபேமிலியில சண்டை பசங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் இங்க வருவாங்கன்றதால ஆக்சுவலா இங்க இப்பெல்லாம் வர இது என்னன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல, நம்ம கலியுகம் இல்ல, அடிக்கடி வர மாசம் ஒரு தடவை அமாவாசை வந்தா ஒரு மாசமும் இங்க ஃபுல்லா வெள்ள கடல் மாதிரி வெள்ள புஷ்கரணி ஆயிடுச்சுங்க. சோ இதுதான் இந்த புஷ்கரணியோட ஸ்பெஷாலிட்டி. சோ இவர் வந்து வியாதிகள் தீப்பாரு இதெல்லாம் வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கிறதால இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேங்க். ஸோ இந்த பர்டிகுலர் இதுல வந்து சயின்டிபிக்கா கூட என்ன சொல்றாங்கன்னா இட் ஹாஸ் மெடிக்கல் ப்ரொபென்சிட்டிஸ், அதாவது மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து டிசீசஸ் எல்லாம் கியூர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சயின்ஸும் கியூர் பண்ணியிருக்கு. எப்படி மாத்தாச்சுன்னா அது யாராவது தண்ணி எடுத்துட்டு போய் சயின்டிஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இதுதான் அந்த டெம்பிள், அந்த அந்த என்ன சொல்லுங்க அந்த டெம்பிள் டேங்க், ரைட்? புஷ்கரணி சொல்ற அந்த டேங்க். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் திங். அண்ட் இந்த டெம்பிள் வந்து அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது வந்து 8வது செஞ்சுரியில பல்லவாக்கள் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் சோழ மக்கள் அண்ட் நாயக்கா ராஜாக்கள் எல்லாம் இன்னும் பெருசு பெருசு பண்ணி அந்த ராஜா வந்து சூப்பர் பெருசாயிடுச்சு, ரைட்? அதனால இது வந்து என்ன சொல்லுவீங்கன்னா 7 டயர்ட் ராஜகோபுரம். ராஜகோபுரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லுவேன்னா அந்த என்ட்ரன்ஸ் டவரை வந்து 7 டயர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அத்தனை இருக்கு அப்படின்னு தெரியும். அண்ட் இவரோட ஸ்பெஷல் என்னன்னா நம்ம சூழ்நிலை புஜசயனம் இப்படி படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு ரிக்ளைனிங் போஸ். அதுக்கு மேல இருக்கிறவர் விடவே முடியாது, நம்மளோட அனந்த சேஷா அலேஸ் ஆதிசேஷா, ரைட்? அதுதான் இவரோட ஸ்பெஷாலிட்டி. ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி இவர்கிட்ட எந்த வெப்பனும் இல்லை. அவர் வந்து சங்கு வச்சிருக்காரு. என்னன்னா நம்ம பார்த்திருக்கோம் பாகவதம்ல பாஞ்சஜன்யம்ன்றது அவரோட சங்கு பேரு அது. அண்ட் ஞான முத்ரா வச்சிருக்காரு. எதுக்குன்னா ப்ரீச்சிங் பண்றச்சே பிரம்மாக்கு அவர் ஞான முத்ரா வைக்கிறாரு. ஸோ அது அவரோட ஸ்பெஷாலிட்டி. இங்க இருக்கிற விஜயா கோட்டி விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் விஜய கோட்டி விமானம் அப்படின்னு வந்துச்சுன்னா அவர் 2 டீமனை அழிச்சாரு. நமக்கு லவ் ஸ்டோரி ரொமான்ஸ் ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து வைலன்ஸ் வேணுமே, நம்மளுக்கு எல்லாம் வைலன்ஸ் இல்லைன்னா கம்ப்ளீட் ஆகாது. அதனால வைலன்ஸ் வந்து மது அண்ட் கைதப்பா அப்படின்ற 2 பேரை வின் பண்ணதால இந்த பேர் வந்துச்சு. அப்கோர்ஸ் கான்சர்ட் அவரோட மனைவியின் பேரு கனகவல்லின்னு சொன்னேன், இன்னொரு பேரும் இருக்கு வசுமதி அப்படின்ற பேரும் இருக்கு. அது அவங்களோட அந்த தாயாரோட ஷ்ரைன், ரைட்? அவங்களோட அவங்களும் அங்கேயேதான் இருக்காங்க, அங்க பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு. இதை தவிர நிறைய பேர் அங்க இருக்காங்க. லக்ஷ்மி நரசிம்மன் அப்படின்றது, ரங்கநாதர், அப்புறம் கஜலட்சுமி, அவங்க கோபாலன் என்ற நம்மளோட கிருஷ்ணர், ஆண்டாள். கோபாலன் தான் ஆண்டாள் இல்லாம இருக்க முடியாது. அண்ட் அப்கோர்ஸ் நம்மளோட அனுமான் இருக்காரு. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா சக்கர தாழ்வார் இல்லாம இருக்க மாட்டாரு, அவரும் இருக்காங்க. அண்ட் நிறைய ஆச்சாரியாக்கள் இருக்காங்க. யாரு? ராமானுஜாச்சாரியாவும் இருக்காரு. அண்ட் ஆழ்வார்களும் அங்க இருக்காங்க. அப்படின்னு ஏன் திவ்ய தேசம் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி ஆழ்வார்கள் பாடினதால திவ்ய தேசம் ஆச்சு. அண்ட் பை த வே கணேஷாவும் இங்க இருக்காரு.
சோ இதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி. அண்ட் நான் சொன்ன அந்த டேங்க் ஓட பேரு என்னன்னா, இதுதான் என் வாயிலேயே வரமாட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தப்பா இருந்தா. இதோட பேர் வந்து ஹிருதய, நம்ம ஹார்ட் ரைட், ஹிருதயத பா ந ஷினி அப்படின்றதா இந்த புஷ்கரணியோட பேரு. அங்க எங்க என்னோட தமிழோட மிஸ்டேக் எல்லாம் நீங்க கவனிக்காம அந்த இதுக்குள்ள போயிடலாம் நம்ம. சோ இதோட ஸ்டோரியோட ஸ்பெஷாலிட்டி இதுதான். அதாவது மல்டி ஃபெசிட் லார்ட்ன்ற மாதிரி இந்த லார்ட் வந்து மல்டிபிள் ஃபார்ம்ஸ் எடுக்கிறாரு, மல்டிபிள் ரூபம் எடுக்கிறாரு ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த டிவோட்டீஸ். இதெல்லாம் எங்க இருக்கு மாதாஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய புக்ஸ்ல இருக்கு, நிறைய புராணங்கள்ல இருக்கு. ஒரு புராணம் மார்க்கண்டேயா புராணத்துல இருக்கு. அது தவிர ஆழ்வார்கள், நான் சொல்லிட்டேன் திவ்ய தேசம்னு. திவ்ய தேசமோட குவாலிபிகேஷன் என்ன, ஆழ்வார்கள் பாடினதாலதான் இட் இஸ் கால் திவ்ய தேசம். அதனால இது ஆல்ரெடி திவ்ய தேசம் கேட்டகரியில வந்ததால வை அப்படின்னு சொல்ல வேண்டாம். அண்ட் இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, 3 அமாவாசைகள் வந்து குளிச்சா பிரச்சனைகள் எல்லாம் தீருமன்றதை நிறைய பேர் இன்னமும் ஃபாலோ பண்றாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இது இந்த காட்சி மறுபடியும் ஒரு உங்களுக்கு ஒரு 1 செகண்ட் தர்சனம் கொடுக்குறேன். ஐ ஹோப் உங்களுக்கு கிளியரா தெரியுதுன்னு. ரைட், பாத்துட்டீங்களா? சோ இது வந்து சூப்பர் ஆன ஒரு தர்ஷனமான ஒரு அப்பியரன்ஸ். சோ இவர் வந்து எப்பவுமே ஏன் பாத்தீங்கன்னா, ஆனந்தரையும் பார்க்கணும், அவரையும் பார்க்கணும், அவர் பாதமும் பார்க்கணும், பிரம்மாவை எப்படி வரம் எடுத்திருக்காருன்றதும் பார்க்கணும். இதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அதுக்கோசம் தான் நான் இவ்வளவு நேரம் அதை காட்டிட்டு இருக்கேன், வெறும் ஆடியோ ஒண்டி ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இதை வந்து நீங்க மறக்காம இந்த கோயிலுக்கு எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அப்போ போங்க. நான் வந்து ஸ்பெஷலா வந்து எந்த பக்தரா இருந்தாலும் அட்ரஸ் பண்ண முடியும்ன்றதாலதான் எல்லா அம்சத்திலும் இருக்கிற எல்லா கதைகளையும் சேர்த்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ரைட், அதனால வந்து இங்க வந்து யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா, ஒருத்தர் 2 பேர் இல்லை. குளிக்கிறதுக்கு வந்து வசிஷ்டர் இருக்கா இல்லையா, அவரும் வந்திருக்காரு, நிறைய தேவர்கள் வந்திருக்காரு. ஏன் இங்க வந்து பிரம்மரே வந்திருக்காரா அப்படின்றதும் கதை இருக்கு. கதைன்னா கதை இல்ல, உண்மையான கதை. இப்போ ஜனவரி பிப்ரவரி அந்த அமாவாசை சொல்லுவோம் இல்ல, ஒன்ஸ் இயர், அந்த அமாவாசை தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். புஷ்ய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த அமாவாசை உண்டி இல்லாம இப்போ எல்லா அமாவாசையுமே அவங்க என்ஜாய் பண்றாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இத நம்ம வந்து இந்த இந்த ஃபீலிங்ல நம்ம இந்த கோயில் எதுக்குன்னா, எந்த கோயில் போனாலே நம்ம அந்த மகிமை தெரிஞ்சாதான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். சோ நான் சொன்ன மாதிரி ராகவா அண்ணா ராமர் அந்த ஃபேமஸ். வீரா அப்படின்னு எதுக்குன்னா, ஆப்வியஸ்லி வீரர், அதான் ஃபைட் பண்ணி வந்தாருல்ல, ராமருண்டி இல்ல, அந்த 2 அசுரர்களையும் கொலை பண்ணதால வீரர் விக்டரி வந்தவரால அது. சோ எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு. அண்ட் இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஔஷதம் அண்ணா மெடிசன், ரைட். சோ வீர ராகவ சுவாமி பெருமாள் அப்படின்றது இவரோட பேரு. சோ இந்த கோயில் வந்து எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ, இல்ல எப்பமாவது ஒரு தடவையாவது சான்ஸ் கிடைக்கணும், நம்மளும் மீட் பண்ணோம். தனியாவோ ஃபேமிலியாவோ டிவோட்டிஸோடையோ இல்ல அட்லீஸ்ட் தர்ஷனமாவது கிடைக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்திச்சு நான் இந்த சாப்டரையும் இப்போ இதை கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு திவ்ய தேசம் 59ல ஸ்டார்ட் பண்ணது, ஃபர்ஸ்ட் திவ்ய தேசத்தை பத்தி பேசினது. கிருஷ்ணரோட அருளால மத்த எல்லா திவ்ய தேசங்களும் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டணும், நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதோட நான் இப்போ இதை முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா.